எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, ஆனாலும் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லை. என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குன்னு பயந்துட்டுருக்கீங்களா? அப்போது என் கூட சேர்ந்து ஏசப்பா எனக்கு என்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்றது கேட்டுட்டு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஏசப்பா இன்னைக்கு நம்மக்கிட்ட என்ன தெரியுமா பேசணும்னு நினைக்கிறாங்க? எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிகை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமாங்க, அவர் நம்ம நினைக்கிறதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறாரு. நீங்கள் விசுவாசத்தோட என் கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்யுங்க. அன்புள்ள பரலோக தகப்பனே, என் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை அறியேன் சுவாமி. ஆனால் என் உயர்விலும் என் தாழ்விலும் நீர் என்னோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. என் வாழ்வின் இக்கட்டான நேரத்தில் என்னோடு இருந்து என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நான் பிறந்த நாள் முதல் இன்று வரை நீர் என்னை காத்து வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஐயா. நீரே என்னை வழிநடத்துகிறீர், என்னை உருவாக்கினீர், என்னை சுமந்து கொண்டு வருகிறீர் என்பதை நன்றாக அறிவேன் ராஜா. என்னுடைய திட்டங்கள், பயங்கள், சந்தேகங்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா. என் திராணிக்கு மேலாக நான் சோதிக்கப்படுவதில்லை என்பதை நன்கு அறிவேன் தகப்பனே. என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் தகப்பனே. என்னை முழுவதுமாய் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. நீரே எடுத்து பயன்படுத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாதருடைய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமேன்.